ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைவ கறிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துடலாம். இப்போது இதில் 4 நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு வாடையோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வாக்கில் அது ஊறட்டும். நான் எங்கள் வீட்டில் 6 பேருக்கு அளவு எடுத்து செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுனாலும் மீல் மேக்கர் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். உங்களோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்புத்தூள். வீட்டு குழம்புத்தூள் வேணால் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வாடை பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேருந்து இந்த மாதிரி பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணி எல்லாம் இது பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மீல் மேக்கரை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு, எந்த கப்பில் நம்ம மீல் மேக்கர் அளந்து போட்டோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அரைச்ச மீல் மேக்கர்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா பெசரி விடலாம். பார்த்திங்களா, தண்ணியை ஊற்றாமல் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அப்படியே வாட்டரியாக ஆகிடும். ஸோ அந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியே போதுமான அளவு. மசாலா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் தேவைன்னா மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்தாச்சு.
குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த சேர்த்து வச்சுருக்க இந்த மீல் மேக்கர் மசாலாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கலாம். இரெகுலர் ஷேப்பில் போடுங்க. கையில் என்ன ஷேப் அது கிள்ளி எடுக்கையில் என்ன ஷேப் வருதோ அது அப்படியே போட்டுடலாம். ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பக்கமும் நல்லா வெந்தால் போதும். ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த மீல் மேக்கரை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான சைவ கறிக்குழம்பு. இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசை கூட, இட்லி கூட எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சூப்பராக ருசித்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதை மறுபடியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.